வணக்கம் நண்பர்களே, அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா வணக்கம். வாய்ப்பு என்பது ஒரு முறைதான் வரும், நழுவ விட்டால் வேறு ஒருவருக்கு சென்றுவிடும் என்பதைப் போல ராமநாதபுரம் தொகுதி கிடைத்தது. சுயேட்சை சின்னமாக பலாப்பழமும் கிடைத்தது. பலாப்பழத்தை நசுக்கி கொட்டையை உருவி எடுப்பது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் 4ஆம் தேதி தேர்வு முடிவுகள் என்பது பார்த்தீங்கன்னா தேர்தல் முடிவுகள் என்பது பார்த்திங்கன்னா வெளியாகிறது. இந்த ஒரு சூழ்நிலையிலே அரசியல் கட்சிகள் எந்தெந்த கட்சி அன்று பாஸ் ஆகும், எந்தெந்த கட்சி அன்று ஃபெயில் ஆகி வரலாற்று தோல்வியை சந்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் அப்படின்றது இங்கே நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, பன்னீர்செல்வம் பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் ஓகேங்களா, ராமநாதபுரத்தில் தன்னந்தனியாக போட்டியிடுகிறார். ஸோ தனிக்காட்டு ராஜாவாக போட்டியிடுகின்ற ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, உண்மையில் வெற்றியை பெறப்போவது யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகங்கள் அப்படின்றது இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. ஓகேங்களா, இந்த ஒரு சூழ்நிலையில தான் ராமநாதபுரத்தை பொறுத்த வரைக்கும் ராமநாதபுரத்தில் கிட்டத்தட்ட தனிப்பெரும்பான்மையாக எவ்வளவு தொகுதிகளில் எடுக்க வாய்ப்புகள் இருக்கிறது, எப்பேற்பட்ட நிலைகள் என்பது இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான விஷயங்கள் அப்படின்றது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, தமிழ்நாட்டில் பன்னீர்செல்வத்திற்கு ஓகேங்களா ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் தமிழகத்தில் பன்னீர்செல்வம் ராமநாதபுரத்தில் பார்த்திங்கன்னா வெற்றியை பெற்று டெல்லி ஆதரவோடு மீண்டும் எப்பேற்பட்ட நிலைக்கு வேண்டுமானாலும் நகருவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் அதீதமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளையிலே இந்த ஒரு சூழ்நிலையில தான் பன்னீர்செல்வம் ராமநாதபுரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை பெற்று டெல்லி மேலிடத்தின் ஆதரவோடு பல்வேறு விதமான நிலைகளை கடக்க வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையிலே வெற்றிகள் என்பது எப்பேற்பட்ட வெற்றிகளாக நடக்க வாய்ப்புகள் இருக்குது, யார் யாரெல்லாம் வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராமநாதபுரம் தொகுதியே சற்று ரொம்பவே ஒரு பரபரப்பாகத்தான் போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே ராமநாதபுரம் தொகுதியின் தேர்தல் முடிவுகள் என்பது ஏகப்பட்டது இருக்கக்கூடும் அப்படின்றது நம்மளால் பார்க்க முடிகிறது. அவர் ஒருவேளை ஓகேங்களா ராமநாதபுரத்தில் தன்னந்தனியாக வெற்றியை பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் நிச்சயமாக நிறைய மாற்றங்கள் என்பது நடக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா, நம்முடைய தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் தொகுதி யாருக்கு எப்பேற்பட்ட ஆதரவான நிலைமைகளும் சாதகமான நிலைமைகளும் நடக்கப் போகிறது அப்படின்றத பார்க்கத்தான் போகிறோம் நண்பர்களே. ஒரு விதமான விஷயங்களுமே ரொம்பவே மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. யாருக்கு எப்பேற்பட்ட வெற்றி கிட்ட போகிறது என்பதை தொடர்ந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த காணொளியில் நம்ம பார்க்கலாம் நண்பர்களே. நன்றி.